புதுசா வளர்ந்து வரக்கூடிய துறைகள்ல பெண்கள் இடம்பெறணும். உயர் பொறுப்புகள்ல ஆண்களுக்கு சரிசமமா பெண்கள் இருக்கணும். அதுக்காகத்தான் 185 கோடி ரூபாய் உலக வங்கியினுடைய உதவியோட இந்த தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். இந்த 2 நாள் மாநாட்டில் விவாதிக்கப்படக்கூடிய கருத்துக்களும் அதனால உருவாக போற ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் நம்முடைய இலக்கை அடைய துணை நிற்கும்னு நான் நம்புறேன். பெண்கள் தான் இந்த சமூகத்துடைய முதுகெலும்பு. மக்கள் தொகையில சரிவாதியாக இருக்கக்கூடிய பெண்கள் முன்னேறாம எந்த நாடும் வளர முடியாது. தந்தை பெரியார் அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்னையே வலியுறுத்தின கருத்து இது. அவருடைய வழியை பின்பற்றி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கான ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தினார். குடும்ப சொத்தில பெண்களுக்கு சம உரிமை, காவல்துறையில பெண் காவலர்கள், கிராமப்புற பெண்களும் மேன்மையடைவதற்கு அடித்தளமான மகளிர் சுய உதவி குழுக்கள், அரசியல் பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்ய உள்ளாட்சிகள்ல இடஒதுக்கீடு நீண்ட பட்டியலை போட முடியும். அடுத்து இப்போ திராவிட மாடல் அரசுலையும் பெண்களுடைய சம பங்களிப்பை அதிகரிக்கணும்னு இதுவரை இல்லாத அளவுக்கு பல திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதுல முதன்மையானது பேருந்துகள்ல கட்டணமில்லா விடியல் பயணம். இதன் மூலமா பெண்களின் பயணங்கள் அதிகரிச்சிருக்கு. அடுத்து பெண்கள் டிகிரி வாங்குறத உறுதி செய்யக்கூடிய வகையில் புதுமை பெண் திட்டம். படிச்சு முடிக்கிற வரை மாதம் 1000 ரூபாய் கிடைக்கிறதுனால கல்லூரிக்கு வரக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி இருக்கு.